22 வருடத்தில் அடுத்தடுத்து 21 கொலைகள். முடிவுக்கு வருமா வி.கே. குருசாமி வெள்ளை காளி தரப்பு பகைகள் கொலைகள்? நடந்திருக்கும் என்கவுண்டர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவை சேர்ந்த வி.கே. குருசாமி, ராஜபாண்டி இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்த உறவினர்கள். உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் இருவரும் களமிறங்கிய நிலையில் முதல் கொலையாக 2003ஆம் ஆண்டு ராஜபாண்டியின் அண்ணன் மகன் முனீஸ் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு 2006இல் மதுரை மாநகராட்சிக்கு கிழக்கு மண்டல தலைவராக வி.கே. குருசாமி தேர்வாகிறார். 2008ஆம் ஆண்டு சின்ன முனீஸ் கொலை வழக்கில் தொடர்புடைய முனீஸ் என்பவரை ராஜபாண்டியின் உறவினரான சப்பானி முருகன் கொலை செய்கிறார். அடுத்ததாக 2008ஆம் ஆண்டு வி.கே. குருசாமியின் உறவினர் மாரிமுத்து ராமமூர்த்தி இரட்டை படுகொலைகள் நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு சின்ன முனீஸ் கொலை வழக்கில் தொடர்புடைய பாம்பு பாண்டி என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். 2015ஆம் ஆண்டு வி.கே. மணியின் நண்பர் குப்பு என்கிற முனிசாமியை வெள்ளை காளி மற்றும் ராஜபாண்டியின் மகன் தொப்புலி முனிசாமி ஆகியோர் படுகொலை செய்ததாக வழக்கு பதிவுகள். இதையடுத்து 2016ஆம் ஆண்டு காளி தரப்பினர் வி.கே. குருசாமியின் மகளின் கணவர் எம்.எஸ். பாண்டியன் தம்பி காட்டுராஜாவை கொலை செய்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு ராஜபாண்டியனின் மகனான தொப்புலி முனுசாமியை கொலை செய்கிறார்கள். 2017ஆம் ஆண்டும் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான சடைய பாண்டியை கொலை செய்கின்றனர். இப்படியாக பகைக்கு பகை, கொலைக்கு கொலை என அடுத்தடுத்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. 21 கொலைகள் நடந்து முடிந்தன. இந்த கொலை வழக்குகளில் தொடர்புடையவராக கூறப்படும் வெள்ளை காளியின் தாயாரான ஜெயக்கொடி மற்றும் திருப்பூரை சேர்ந்த அசன் ஆகிய 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தது. இதற்கிடையே கிளாமர் காளி என்பவர் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்படும் சுபாஷ் சந்திரபோஸை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்.